இந்த நபர் ஒரு சின்ன எலும்பு துண்டு எடுத்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு மினியேச்சர் டவுனுக்குள்ள வைக்கிறாரு. அந்த எலும்பு துண்டு அப்படியே அவர் இருக்கக்கூடிய டவுன்லயும் பயங்கர பெருசா வருது. அந்த டவுன் பாக்குறதுக்கு இவர் இருக்கக்கூடிய டவுனை சின்னதாக்குனா எப்படி இருக்குமோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருக்குது. இவர் அந்த டவுனுக்குள்ள இவர் இருக்கக்கூடிய பில்டிங்கை நல்லா உத்து பாக்குறாரு. பார்த்தா இவருமே அதுக்குள்ள குட்டியா நின்னுகிட்டு இருக்காரு. சரின்னு இவர் அந்த மினியேச்சர் டவுன் மேல கொஞ்சோண்டு வாட்டரை ஸ்ப்ரே பண்றாரு. உடனே பார்த்தா இவர் இருக்கக்கூடிய டவுன்ல அப்படியே வெளியில மழை பெய்யுது. அதை அவர் டெஸ்ட் பண்றதுக்காக திரும்பவும் அந்த மினியேச்சர் டவுன் மேல நிறைய தண்ணியை ஸ்ப்ரே பண்றாரு. பார்த்தா வெளியில இப்போ ஹெவியா மழை பெய்யுது. அதுக்கப்புறம் மறுநாள் அவர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான லேடி கீழே விழுந்து கிடப்பாங்க. இவர் ஓடி போய் அவங்களை தூக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப அவங்க இந்த ரோட்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளம் 3 வருஷமா இப்படியே தான் இருக்குது, இதை சரி பண்ண சொல்லி எவ்வளவு மக்கள் மேயருக்கு லெட்டர் போட்டுட்டாங்க. ஆனா அப்ப கூட அவர் அதெல்லாம் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த டவுனை பெருசா கவனிக்கவே மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்து அந்த சஜஷன் பாக்ஸையும் வீட்டுக்கு கொண்டு போய் அதை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸையும் படிச்சு ஒவ்வொரு ப்ராப்ளத்தையா அப்படியே அந்த மினியேச்சர் டவுனுக்குள்ள சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த பள்ளத்தை அந்த மினியேச்சர் டவுனுக்குள்ள சரி பண்ண உடனே இங்க ரியல் லைஃப்லயும் அது பர்ஃபெக்ட்டா சரியாயிடுது. அதுக்கப்புறம் அவர் அந்த டவுன்ல இருக்கக்கூடிய குப்பைகள், காஞ்சு போன மரங்கள்னு சொல்லிட்டு தேவையில்லாத குப்பைகள் எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்து அந்த டவுன் அப்படியே சுத்தப்படுத்துறாரு. ஒரே நைட்ல அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் தீர்ந்து போய் இப்ப அப்படியே அந்த டவுன் கண்ணாடி மாதிரி மாறிடுது. மறுநாள் காலையில அதை பார்த்த எல்லா மக்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்த இவருமே நிம்மதி அடைகிறாரு.